அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு ஸ்டெத்தஸ்கோப்பை கண்டறிந்த பிரான்ஸ் மருத்துவர் ரெனே லென்னக் பிறந்த தினம் என்று உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் என்று போற்றப்படுபவரும் நோய்களை கண்டறிய புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்தவருமான ரெனே லென்னக் பிறந்த தினம் என்று. பிரான்சில் பிறந்தவர் 1781 அந்த ஆண்டில் பிறந்திருக்கிறார். 6 வயதில் தாயை இழந்தார். பாதிரியாரான உறவுக்கார தாத்தா இவரை வளர்த்தார். பிறகு நான்ஸ்ட் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயிற்றுவித்து வந்த வேறொரு உறவுக்காரர் இவரை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றார். ஜெர்மன், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் சிறந்து விளங்கினார். படிப்பிலும் சிறந்த மாணவராக பல பரிசுகளை வென்றார். சிறு வயதிலேயே தன் மாமாவின் வழிகாட்டுதலுடன் மருத்துவம் பயிலத் தொடங்கினார். வழக்கறிஞரும் கவிஞருமான அப்பா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் மருத்துவ படிப்பை நிறுத்தினார். கிரேக்க மொழி பயின்று கவிதைகள் எழுதத் தொடங்கினார். 1799 மருத்துவ படிப்பை தொடர்ந்தார். 19 வயதில் பாரிஸ் சென்று எகோலே பிராக்டிக் ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வி நிறுவனத்தில் பயின்றார். அங்கு மருத்துவம் அறுவை சிகிச்சைக்கான முதல் பரிசை வென்றார். 1802 மாணவராக இருந்தபோதே தனது முதல் ஆய்வு கட்டுரையை வெளியிட்டார். கல்லீரல் நோய்கள், இரத்தத்தில் காணப்படும் நுண்ணுயிர்கள் குறித்து கட்டுரைகள் வெளியிட்டார். மருத்துவ அறிவியல் இதழ் ஆசிரியராக பணியாற்றினார். 1804ஆம் ஆண்டில் மருத்துவ படிப்பை முடித்தார். உடல் கூறு குறித்து பல மாணவர்களுக்கு பயிற்றுவித்தார். 1808 அத்தனி மெடிக்கல் என்ற அமைப்பை நிறுவினார். பிறகு அது சொசைட்டி அகாடமிக் டி பாரிஸ் என்ற பிரபல அமைப்புடன் இணைக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் நோயியல், உடற்கூறியல் குறித்து பல கட்டுரைகளை எழுதினார். 1816 பாரிஸில் உள்ள நெக்கர் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றினார். 1822 பிரான்ஸ் கல்லூரியில் மருத்துவ பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். காசநோய், புற்றுநோய் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இவர் கண்டுபிடித்த நோய்களின் பெயர்கள், சிகிச்சை முறைகள் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளன. அந்த நாட்களில் மார்பில் காதை வைத்துதான் இதய துடிப்பு சத்தத்தை மருத்துவர்கள் கேட்டனர். பெண்களுக்கு இது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. மாற்று வழி கண்டுபிடிக்க முடிவு செய்தார் லென்னக். குழாய்